இப்போ சொல்லுமா, இப்படி அப்படி செய்வதன் வாயிலாக அவர்கள் திமுகவில் அந்த அணியிலே இருந்து மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று நினைக்கின்றார்கள். விஜய் தானே இறங்கி இந்த 2 இடங்களிலே பிரச்சாரம் செய்து உங்களுடைய மதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதற்கு அனைத்தையும் செய்வேன் என்று வாய்மொழியாக சொன்னதாக வைகோ அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அப்படி சொல்லுவது என்பது ஏற்கனவே வேட்பாளர்கள் எல்லாம் பதவி விலகு நோக்கம் இப்படி பல்வேறு விதமான ஆசைகளை காட்டி என்று சமூக ஆர்வல் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ராஜினாமா உடல் முறியாமல் இருக்கலாம், அல்லது இறந்து போயிருந்தால்தான் ராஜினாமா செய்வார்கள். ஆனால் தங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது விஜய் ஒரு கேவலமான அரசியல் சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார். இது பொதுமக்கள் மத்தியிலே கண்டனத்திற்குரிய விஷயமாக மாறி இருக்கின்றது. இப்போ சமீபத்தில் இந்த குதிரை பேரம்னு சொல்றாங்க. இது என்ன குதிரை பேரம்னா என்ன? ஆசை காமிக்கிறது தான். ஆசை காமிக்கிறது, உங்களுக்கு அமைச்சர் பதவி தர்றேன், உங்களுக்கு சோபா தர்றேன் அப்படின்னு பல விதம் சொல்றது தான். இது சோபான்னு எங்கேயுமே சோபா கிடைக்காதா? இங்கே அரசியலில் தான் சோபா கிடைக்குது. உங்களுக்கு அரசியலில் சோபாங்கிறது ஒரு ஜாலியான விஷயங்க. அதாவது முந்தைய காலத்துல சார் இப்போ சோபாங்கிறது ஒரு ஆஃபீஸில் சோபா ஒரு விஐபி வர்றாரு, அந்த சோபா ரொம்ப பழசாக இருக்குது, அவங்க பார்க்குறதுக்கு பிடிக்கல, சரி வேறு சோபா நம்ம கடையில் ஆர்டர் பண்ணி அந்த நேரத்தில் வாங்கி போட்டால் நல்லா இருக்குமேனு சொல்கிறது எப்படி இருக்கும்? இது புஷ்பா பட பாணி அப்படின்னு சொல்கிறதுல என்ன இது? இல்லைங்க, சினிமா டைரக்டரு, சினிமா கதாநாயகன், சினிமா தான் நடந்துட்டுருக்கு. தமிழக அரசியலில் ஒரு சினிமாவாக நடந்துட்டுருக்கு சார். இந்த ஆட்சியிலேயே சினிமா நடிகருடைய ஆட்சி யாருமே சினிமா நடிக்கலையா? கலைஞர்லேருந்து எங்க நடிக்கட்டும், மக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை? அவங்கெல்லாம் இப்படியெல்லாம் எல்லா கட்சியும் உடைச்சி, அதிமுக உடைச்சி, அதை உடைச்சி. மதிமுக உடைச்சதும் திமுக தானே? ஆமாம், உடைக்க முடியலையே. அவர் இப்போ அவருடைய 2 எம்எல்ஏ இப்போ பிரிக்கிறது திமுகவுடைய இதுதானே? உடைக்கலையே. மதிமுக அவங்க திமுக தொண்டர். நெல்லை சத்யா யார் பக்கம்? நெல்லை சத்யா ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டாருங்க. அவரெல்லாம் உடைக்கல, எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டார். மறுக்க கூட்டணி வச்சார். இன்னொன்று தெரியுங்களா, அவர் தனியாக வாடத்து தொப்புன்னு விழுவுங்க. அவர் என்ன பண்ணி காத்தீங்களா, திமுக உடைச்சு தான் வெளியே வந்தார். 47 மாவட்ட செயலை கொண்டு தான் வந்திருந்தார். அப்படி அவரும் உடைத்து வந்தவர் தான். அது இன்னும் மாறவில்லை. அங்கே ஏற்கனவே பொடா இயக்கத்திலே அவர் ஜெயலலிதா அவர்களிடம் அடிமைப்பட்டு பொடாவில் சிறைச்சாலையில் இருந்தார். சரி, இப்போ சேகர் பாபு ஏடிமிக்கில் இருந்தவர் தானே? எந்த பேரத்தை வச்சு? யானை பேரமா? எங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம். ஒரு கம்பெனியில வேலைக்கு வேணா நீங்க முன்னாடி போகலாம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் ஆளுமைகள் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன கூட்டணி இருக்கோ அது தொடர்ந்தால்தான் மக்கள் மத்தியில் அது பேசப்படும். சட்டமன்ற வேட்பாளர்கள் தன்னுடைய தொகுதி ஆளுங்கட்சி கூட டைப் இருந்தா நம்ம செய்யலாம், இல்லைன்னா நம்ம ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடு மக்களுக்கு செய்யலாம்னு நினைச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்றதுக்கு என்ன உங்களுக்கு குதிரை பேரமாயிருது? இல்ல, நீ சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா 214 பேர்த்தையுமே விஜய் கட்சிக்கு மாறிடலாமே. இதுக்கு எதுக்கு சட்டமன்றம்? இப்பதானே சனிக்கிழமை வாரந்தோறும் சனிக்கிழமை மாறிக்கொண்டுதான் வாரந்தோறும் மாறினா இப்ப என்ன இருக்காதுங்களா? பெருமாளை 2 வருஷத்துக்கு சார், கடவுள் பெருமாளை விட சனிக்கிழமை சந்திக்க கூட எதுன்னு கேட்டீங்கன்னா அது விஜயனுடைய அலுவலகமா தான் இருக்கும். ஏங்க, இளைஞர்களை தான் நீங்க கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இளைஞர்களை வச்சு இளைஞர்களுக்கு நான் பண்றேன்னு சொல்றீங்க. ஊழல்வாதி எது சேர்க்குறீங்க? இப்போ விஜயபாஸ்கர் நல்லவரா? அதே மாதிரி அங்கேருந்து அவங்க பூராமே நல்லவங்களா? சொல்லுங்க. ஏங்க, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய இப்போ உங்களுக்கு செங்கோட்டையன் சார் எதிர்கட்சியில் இருக்குமா நல்லவங்களா? ஏங்க நல்லவங்க. ஏங்க, மக்கள் அந்த நேரத்தில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அந்த தீர்ப்பு செஞ்சமா செயல்படுங்க சார். இது அவங்களுடைய உரிமை தானேங்க சார். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. மக்கள் திமுகவை ஆதரித்து வெற்றி பெற வச்சிருக்காங்க. நீங்க எப்படி அவங்களை விளக்குவாங்களா? நீங்க திமுக உழைச்சவங்க நீங்க ஏன் வெறுத்தீங்க? அதனால தானே இவரு ஜெயிச்சாரு குளத்தூர்ல. ஏங்க,
வெற்றி தோல்வி என்பது சார், சரித்த பின்னணி. நீங்க மக்கள் எதிர்க்கட்சி மனசு மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. திமுக ஏங்க வந்து விஜய்க்கு வந்து 5 நிமிஷம்னா மொத்தம் வந்து 100% ஓட்டு இருக்குங்க. 100% ஓட்டுல அவர் பெற்ற வெற்றி வந்து 35%. 65% அவர் எதிரானவர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க தானே சொன்னீங்க தாவேக்காலாம் ஒரு கட்சியே இல்லைன்னு சொன்னீங்க. தாவேக்காவை தான் பேசிட்டு இருக்கிறீங்க 24 மணி நேரம். 24 மணி நேரம் பேசியிருக்கோங்க. உண்மைதான் இல்லைன்னு சொல்லியே. நாங்கள் குறைச்சி மதிப்பிட்டோம். அவர் வந்து சில அதாவது வந்து வீட்டில் இருக்க நண்டு சுண்டு, பாப்பா பப்பீஸு, தம்பி தம்பீஸு, அக்கா அக்கீஸு. நாளை ஆட்சி ஆள போறது அவங்க தானே. நீங்க ஏங்க ஆமாங்க அப்படி ஆட்சி ஆளுங்க. ஏன் மக்களை குறை சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள்? ஏன் மக்கள் ஏங்க நீங்க வந்து நல்லவங்க. நீங்க நல்ல உங்க கட்சியில் ஆளே கிடையாதா? அந்த 35 அதாவது வந்து ஊழல்வாதிகளாக பார்த்து எப்படி போடுறீங்க? ஏன் அவரை தூக்கி போடுறீங்க? உங்க கட்சியில் ஆளே கிடையாதா? புசி ஆனந்த் ஏற்கனவே அவர் ஒரு பல்வேறு விதமான இடத்துல இருக்காரு. அவர் ஏற்கனவே அவருக்கு வந்து அவர் மேல ஊழல் எல்லாமே இருக்குது. தாவேக்கால கத்துக்கிட்டீங்க சார். ஏங்க அனுபவசாலி வரும்போது ஏத்துக்கிட்டு தானே ஆகும். ஏங்க ட்ரைனிங் கொடுங்க, இன்ஸ்டியூட் பண்ணுங்க. காலையில் 6 மணிக்கு வர சொல்லுங்க. 9 மணி வரைக்கும் விஜய்க்கே பாடம் எடுத்து வைக்கணும். 9 மணி வரைக்கும் யாராச்சும் பாருங்க நாஞ்சி சம்பவத்தில் இருக்காரு. பெரம்பெடுத்து உட்காந்து இப்படித்தான் நடந்துக்கணும். சீவரதெல்லாம் காமிக்கூடாதுங்க. சீவரதை இப்படி கூட காமிக்கூடாதுங்க. சட்டமன்றத்துல இதை விட கேவலமான செயலாம் நடந்தது. இவர் பண்ணது குற்றமாயி போச்சு. ஏங்க அன்னைக்கு இருந்தது வந்து மீடியா கிடையாது. மீடியா பேசக்க ஆள் இல்லை. இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு விஷயம் பேசினாலும் பூராமே மக்கள் மத்தியில போய் எடுபடுது. அன்னைக்கு இருந்த விஷயங்கள் வேற. அண்ணா காலத்திலே காமராஜர் காலத்துல இருந்த விஷயங்களே வேற. அப்படியே ஏன் தோத்தீங்க? ஏன் தோத்தீங்க? வெற்றி தோல்வி எல்லாத்துக்கும் இருக்கு. என்ன விட்டு நீங்க தான் சொன்னீங்க தாவேக்கா ஒரு சீட்டு கூட வராது என்று சொன்னீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க. நாங்க வந்து குறைத்து மதிப்பிட்டோம் என்பது உண்மை. ஆனால் 2000 இடைத்தேர்தலிலே 13 இடங்களிலுமே தாவேக்கா வேட்பாளர்கள் தோற்பார்கள். அது உண்மை. 13 வேட்பாளர் தோக்குறாரு. அவர் உள்ள காட்டி இன்னும் மோசமா போகுது ஒரு கதை. நீங்க சோசியம் பாக்குறீங்களா? சோசியம் இல்லைங்க. ஏங்க 65% மக்கள் இருக்காங்க. நீங்க வாங்கின ஓட்டு வந்து 35% தான். 65% ஓட்டு மக்கள் இருக்காங்க. அவங்க விழிச்சுதானே பாப்பா கண்ணை விழிச்சு. ஏங்க நாங்கெல்லாம் மக்கள்கிட்ட போய் நாங்க நேரடியா அவங்களுக்கு ஐயா சாமின்னு பேசுறோம். நீங்க எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. எம்எல்ஏ நான் இப்ப வந்து மக்கள்கிட்ட போய் ஐயா சாமி ஓட்டு போட்டு நாங்க கேட்கிறோம். ஒருத்தரா வீடு பாக்குறோம். நீ ஒவ்வொரு ஆபீஸ்க்கேல போற. நாங்க போனது வீடா பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுன்னு கேட்கிறோம். ஆனா நீ என்ன பண்ற? ஒவ்வொரு கட்சி ஆபீஸ்க்கேல அதுக்கு போற. இப்ப நீ எதுக்கு சட்டசபையில சொல்றீங்க? நான் யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருக்கிறேன். இதை சொல்லலாமா? முதல்ல வாரி சொல்லலாமா? பொதுமக்கள் பார்க்காம இருக்கிறேன். பொதுமக்கள் பார்க்கலையா? பார்த்துதானே கட்டிவில்ல. நீ எதுக்கு ஒவ்வொரு ஆபீஸ்க்கா போய் கால ஒழுங்கா குறையா கேட்ட? இது குதிரை பேரம் இல்லையா? நீங்க அமைச்சர்கள் சேர்ந்தால் உங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று சொல்லலாமா? சார் உங்க கூட்டணியில் தானே இருந்தாங்க. உங்க கூட்டணியில் இருந்தவங்க உங்களுடைய பேச்சை கேட்டவங்க ஏன் வந்து அடுத்தவங்க யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு வரும்போது எப்படி போனாங்க? அது எப்படி குதிரை பேரமாகும்? உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுல போய் சோறு போட்டா நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி கூப்பிட்டு சோறு போட சொல்றீங்க. அவங்க ஏன் சோறு போடுறாங்க? அப்படிதான் பண்றீங்க. ஆனா என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க போய் எதுக்கு இழுத்து போற? சார் உங்களுடைய ஏன் கூட வாழ்ந்துட்டு இருக்கா சார்? ஏன் கூட வாழ்ந்துட்டு இருக்க எதுக்கு நீ கூட்டு போறீங்க? அதுக்கு தாங்க ஆர்எஸ் சொன்னாரு கல்யாணம் பண்றது நாங்க கூட்டி போறது நீயான்னு கேட்டா கேட்கலையா? இதற்கே ஒரு கேவலம் ஒரு அரசியல் இருக்குப்பாங்க. இது சார் நீங்க உங்களுடைய கூட்டணி பலமா இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பலம் பெற்ற கூட்டணி முக்கியமான ஒரு கட்சியே வந்து திமுக இப்பொழுது தனித்து நிற்கப்படுமா? தனித்து நிற்கும். தனித்து நின்றா மெஜாரிட்டி வாங்குவீங்களா? கண்டிப்பா வாங்கிடுவோம். எப்படி சொல்றீங்க? வாங்குவோம். பாருங்க அதாவது வந்து நீங்க எல்லாம் வந்து கத்துக்குட்டிகள். நீங்க எல்லாம் பேசலாம். என்னன்னா பேசலாம். திமுக ஓட்டு வங்கி 35% இருக்குது. அது என்னன்னா ஒரு மாயை உடஞ்சிருச்சு. இப்ப நாங்க எதிரியே வந்து அதிமுக பார்த்தோம். போன ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தானே மாத்திட்டாங்க. என்னங்க சரியில்லாம போச்சு? என்ன சரியில்லாம போச்சு? ஊழல். இன்னைக்கு தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. நீ போய் விஜய் முதலமைச்சர் சொல்றாருல்ல தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்குதுன்னு நீ தானே சொன்ன. நீ தானே கொடுத்த வாக்கு. ஏங்க நீங்க வந்து ரிப்போர்ட் தாங்க. அங்க இருக்கிற விஜய் சொல்றாரு தமிழ்நாடு 2 மாசத்துல
உங்களுக்கு வந்துருமா தம்பி, வந்துருமா எல்லா இடத்துக்கு? நாங்க செய்து வைத்த ரோட்டில் நடந்து கொண்டிருக்கின்றாய், சார். நாங்க செய்து கொண்டிருக்க பாலத்தின் மீது ஓடிக்கொண்டிருக்கின்றாய். போதை பொருள் பேரன் ஏங்க போதை போற ஸ்டாலின்